பெற்றாரும் பிள்ளைகளும் என்ற தலைப்பிலே நாம் பேசி வருகிறோம். அதிலே மற்றவர்களுடைய புத்தியை விட பிதாவின் புத்தியை முதலாவது நாம் கேட்க வேண்டுமா? அதாவது மற்றவர்கள் புத்தியை காட்டிலும் தகப்பன் புத்தியை முதலாவது நாம் கேட்க கடமைப்பட்டவர்களா? இதில் நாம் பூமிக்குரிய வகையிலையும் ஆவிக்குரிய வகையிலையும் பேசுகிறோம். பூமிக்குரிய வகையிலே கர்த்தருக்குட்பட்ட தகப்பனிடத்திலே இது அதிகமாய் பொருந்தும். ஆவிக்குரிய வகையிலே பிதாவும் பிள்ளைகளும் என்ற வகையிலே சரியாய் மிகுந்த அருமையாய் இருக்கும். இதை நாம் ஏன் பேசுகிறோம் என்றால், இன்றைக்கு இந்த செல்போன் நம்முடைய கையிலே வந்ததினாலே அநேக மக்கள் நமக்கு ஏதாவது கிடைக்கிறது என்பதற்காக எதையாவது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது நம்மை அழித்துவிடும், நம்மளை பாழாக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அது ஒரு மோசம் போக்கும் வேலையாயிருக்கிறது, அதனால் நம்முடைய நேரங்கள் வீணாகிறது என்பதையும் உணர்ந்து கொள்வதில்லை. அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமா என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. காதுக்கும் கண்களுக்கும் அது விருந்தாக அமைகிறதா என்பதை மட்டும்தான் பார்க்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை இவ்விதமாக உலகம் தன் பக்கமாக கொண்டு செல்வதை பார்க்கிற பொழுது நாம் இருதயத்திலே வாதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே நமக்கு வேதாகமமானது, தேவனுடைய வார்த்தையானது, தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை நம்மளை கட்டுவிக்கும். அந்த வார்த்தையை விட மற்றவர்கள் புத்தியை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இதற்காக தான் இந்த வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். ஏன்னா அது உங்களை நல்லொழுக்கங்களை கெடுக்கும், உங்களை மோசம் போக்கும், பிதாவை விட்டு அது பிரித்துவிடும். ஏவாள் தேவனுடைய புத்தியை விட மற்றவனுடைய புத்தியை கேட்டதினாலே அங்கிருந்து தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் மோசேக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் எகிப்துக்கு இருதயத்திலே திரும்பினபடியினால் கானானிலிருந்து கானானுக்கு செல்ல முடியாதபடி இடையிலே மரித்து விட்டார்கள். இயேசுவோடு தொடர்ந்து பின்பற்ற முடியாத மக்கள் கடினம் என்று சொல்வதனாலே அவர்கள் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். இந்த மாதிரி கலாத்திய நிருபத்தில் கூட புறம்பாக்குவதற்காக சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிற பிள்ளைகளை தொடர்ந்து கவிழ்த்து விடவும், புறம்பாக்குவதற்கும், கெடுத்து விடவும், உலகத்திற்கு இழுக்கவும், விசுவாசத்தை கெடுத்து விடவும் அவன் முயற்சி செய்கிறான். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே உணர்ந்து கொள்வீர்களாக, நாம் தகப்பன் அல்லது பிதாவின் புத்தியை விட மற்றவர்கள் புத்தியை நாம் செவி கொடுக்க கூடாது. மற்றவர்கள் புத்தியை விட பிதாவின் புத்தியை முதலாவது நாம் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாடம். யோவான் 1 அதிகாரம் 10-11 இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வகையான உணர்ந்து கொள்ளுதலை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், ஆனால் பெற்றிருந்தார்களா? அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உண்டாக்கப்பட்டது அவரால் உண்டாக்கப்பட்டது, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் என்றால் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்களா சொந்தம் அல்லாதவர்களா என்று கேட்டீங்கன்னா, சொந்தம் மாணவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோமர் 1:25 சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை இவர்களால் காண முடிந்ததா? பொதுவாக மனிதருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, செயல்படுகிறது? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினார்கள்
என்றால் அதனுடைய கருத்து தான் என்ன? சரி, இவர்களுக்கு அங்கே சிருஷ்டிகர் யாரு, சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் யாரு? அதே போன்ற ஆவிக்குரிய வகையிலே அங்கே அவர்களுக்காக வேலை செய்து தேடி கண்டுபிடித்தவர் யாரு, விசுவாசிகள் யாரு? ஒன்னும் புரியல. அன்றைக்கு எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கு மனிதர்கள் அப்படித்தான் இருக்காங்க. பவுல் யாரு, மற்றவர்கள் யாரு என்பது புரியல. பெற்றார் யாரு, உபாத்தியார்கள் யாரு என்பதும் புரியல. பாருங்கள், இதெல்லாம் ஏன் அவங்க உணர்ந்து கொள்ளல அப்படிங்கிறதுக்கான சில கருத்துக்களை அவர் சொல்றார். அப்ப சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை இவர்களால் காண முடிந்ததான்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 1:25, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். யாரு சோத்தரிக்கப்படத்தக்கவர்னா சிருஷ்டிகர் தான் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்டவர், ஆமீன் சொல்றாரு. ஆனா இவங்க சிருஷ்டியை தான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்னை சிருஷ்டித்தவர் யார் என்று உணர்ந்து கொண்டாங்களா? இல்ல, காணல. கேள்வி, இவர்கள் காண முடியாவிட்டாலும் சிருஷ்டிகர் சிருஷ்டிகராக இல்லாமல் இருக்கிறாரா? கேள்வியானது, அவர் சிருஷ்டியை தொழுது சேவித்ததினால் சிருஷ்டிகருக்கான பலனை அவர் பெற்றுக்கொள்வார்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இவங்க ஏதோ யோசிச்சிருக்காங்க. ஏன்னா சிருஷ்டிகரையே சத்தியத்தையே பொய்யாக மாற்றியிருக்காங்க. இப்படி மாற்றுவதற்கு இன்றைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை இவர்களால் ஏன் காண முடியாமல் இருந்தது? அதற்கான காரணம் என்ன? ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. யார் சிருஷ்டிகர் என்பதை அறிந்திருந்தாங்களா? யார் அவங்களுக்காக வேலை செய்தது என்பதை அறிந்திருக்காங்களா? அந்த வார்த்தை 21 பாருங்களேன், அவர்கள் தேவனை அறிந்தும் ஒரு வார்த்தை இருக்கு. அவர் இல்லாம நாம வரல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அறிந்த பிற்பாடு அவரை மகிமைப்படுத்த சோத்தரிக்கவும் அவங்க விரும்பல. சரி, முதல் ஒரு கேள்வி கேட்டோம். சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை இவர்களால் ஏன் காண முடியாமல் இருந்தது? அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அவங்க தேவனுடைய யோசனையை விட தங்கள் சிந்தனைகளினாலே, அந்த சிந்தனைகள் பிரயோஜனமானதா வீணானதா? வீணரானார்கள். அடுத்து உணர்ந்து கொண்டாங்களா, உணர்ந்து கொள்ளலையா? உணர்வில்லாத. அப்ப உணர்ந்து கொள்ளாதனாலும் வீணான சிந்தித்ததுனாலும் அவங்களுடைய இருதயத்துக்கு என்னாச்சு? இருட்டாயிடுச்சு, இருள் அடைந்தது. பாருங்க, இருள் அடைஞ்சுன்னா இனிமே ஏதாவது அவங்க சிருஷ்டிகரை காண முடியுமா? அவங்கள அறிஞ்சிட்டாங்க, இனிமே அவங்க உணர்ந்து கொள்வாங்களா? சிந்தனைகளினாலே வீணா போயிட்டாங்கன்னு சொல்றார். உணர்வில்லாத இருதயம் இருளா போச்சுன்னு சொல்றார். அப்படியானா இவங்க சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கும் வித்தியாசத்தை இவங்களால் ஏன் காண முடியாமல் இருந்ததுன்னா, அவங்க ஏதோ சிந்திச்சிருக்காங்க. அதாவது சிருஷ்டிகரை விட்டுட்டு மற்றொன்று சிந்திச்சிருக்காங்க. சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு கவனம் செலுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு உணர்ந்து கொள்ளாததினாலே அவங்க இருதயம் இருட்டாயிடுச்சு. சரி, இருட்டானா தேவன் அப்படியே விட்டுறாருன்னு சொல்லியிருக்கா? ரோமர் 1:28, தேவனுடைய அறிவை அவர்கள் பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? சிருஷ்டிக்கப்பட்டவரை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாவிட்டால் தேவன் அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யறாரு? 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால்
தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப தகாதவைகளுக்கு எதிரானது தகுதியானவைகளா இருக்கக்கூடும். அப்ப தகுதியானது என்ன? தேவன் சிருஷ்டிகர் என்பதை உணர்ந்து கொண்டிருந்தாங்கன்னா அவங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். அப்ப தகுதி இல்லாதவைகளை செய்யும்படி யார் அவர்களை ஒப்பு கொடுத்தது? தேவன். அப்படியானா ஏன் இன்னைக்கு மற்ற காரியங்களை பின்பற்றிட்டு இருக்காங்க? ஏன் சிருஷ்டியை பின்பற்றாங்க? ஏன் அங்க பெற்றாரை விட்டுட்டு மற்றவங்களை ஏன் பின்பற்றாங்க? தேவனுடைய வார்த்தை விட்டு சுயநாமத்தில் வர்றவரை ஏன் ஏற்றுக்கொள்றாங்க? தங்கள் சிந்தனைகள், உணர்வில்லாத இருதயம் இருட்டாயிடுச்சு, அதனால வீணாயிட்டாங்க. அதனால தேவன் இனிமே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்றாருங்க? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தா இனிமே என்ன செய்ய முடியும் அவங்களால? அவங்க உணர்ந்து கொண்டாலே தவிர தகுதியானதுக்கு திரும்ப முடியாது. அவங்க வீணா போன சிந்தனை தான் தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்போ முதலாவது அவங்களுடைய நம்பிக்கை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெரிதான நம்பிக்கை நமக்கு நல்ல காரியங்களை பிதாவால் கொடுக்க முடியும் என்பதை நம்பணும். மத்தேயு 7:11, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றார். அப்ப இந்த பொல்லாத பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல ஈவுகளை கொடுத்திருப்பாங்க? அங்கே உணவு பத்தி சொல்லுது பாருங்க. ஆவிக்குரிய வகையில அவங்க பொல்லாதவங்களா இருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நல்ல உணவுகளை கொடுக்க முடியாது. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். அப்போ மரம் அதனுடைய கனியினாலே அறியப்படும். இப்போ ஆவிக்குரிய வகையில பொல்லாத வளர்ச்சியுடைய மக்கள் நல்ல காரியங்களை கொடுத்தாங்கன்னா உணவு கொடுத்துருக்காங்க. அதுதான் பாடம். அப்ப இவர் அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொல்லாத இவங்களே பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பிள்ளைகள் முதலாவது பிதாவை குறித்தான நம்பிக்கை கொள்ள வேண்டும். நன்மையானவைகளை கொடுத்து போஷிப்பவர் என்று உணர்ந்திருக்க வேண்டும். முதலாவது நமக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பவர் யார் என்று அறிந்திருக்கணும். பரமபிதாவை குறித்து பெரிதான நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்கணும்? நமக்கு அதிகமான வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாம் உணர்ந்திருக்கணும். பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் தேடுதலையும் நியாயமான ஆசைகளையும் யார் முதலாவது அறிந்திருக்க முடியும்? பூமிக்குரிய பெற்றோர் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்களுடைய நியாயமான காரியங்களை நம்மை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் பூமிக்குரிய பெற்றோர் கண்டிப்பாக அறிந்திருப்பாங்க. மற்றவங்களோடு ஒப்பிடும்போது பூமிக்குரிய பெற்றோருக்கு தெரியுமா என்னுடைய பிள்ளைக்கு சரீரத்தை பற்றி எப்படி இருக்கு, அவருடைய நினைவு எப்படி இருக்கு, அது எண்ணங்கள் எப்படி இருக்கு, எதை விரும்புறான், எதை தேடுறான்னு தெரியுமா? தெரியும். ஏன்னா அவங்களுடைய வாழ்றாங்க, அவங்களுடைய பழகுறாங்க. அதனால அவங்களுக்கு அதிகமாக தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்படியான பிள்ளைகள் என்ன நம்பணும்? என்னுடைய பெற்றோர் எனக்கு நன்மையானவைகளை கொடுக்க முடியும். இப்ப நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறவ யாரு? பரமபிதாவை குறித்து பேசுவோம். மத்தேயு 6:8 அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, நமக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காருன்னா அவர் சிருஷ்டிகர், அவர் நம்முடைய பிதாவா இருக்கிறார். இப்போ பூமிக்குரிய பெற்றோர் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா? தெரியுமே. பிதா அளவுக்கு தெரியாவிட்டாலும் பூமிக்குரிய பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளையை பெற்றதுனால அவங்களுக்கு என்னது தேவை என்று அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இப்போ முதலாவது மற்றவங்களை விட நம்ம பெற்றோருடைய புத்தியை பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ளணும். நான் சொன்னது ஆரம்பத்தில் சொன்னேன், பூமிக்குரிய வகையில் இருக்கிற பெற்றோர் அல்ல, அவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்கன்னா முதலாவது கேளுங்க, நல்ல காரியமாக தான் இருக்கும். அதே பூமிக்குரிய காரியத்தில் அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. இயேசு கீழ்ப்படிந்திருந்தார், தேவனுக்கு பிரியமான அனைத்திலும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார்.
அப்போது நம்முடைய பிதாவானவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு மேலாக கொடுக்கிறவர். சாலமோனுக்கு கொடுக்கலையா? எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்படியானால் நம்முடைய பிதாவு நமக்கு எவ்வளவு வேலை செய்கிறார் பாருங்க. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே இன்னது தேவை என்று தெரியும். அப்படியானா மற்றவங்களோட நம்ம தொடர்பை விட பிதாவோடு நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்படியானால் மற்ற வார்த்தைகளை ஏன் நம்ம கேட்க விரும்புகிறோம்? இதமான வார்த்தைகளை ஏன் கேட்குறோம்? நம்மளை சாத்தான் ஏமாற்றி விட மாட்டானா? அவருடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு நாம் அதிக நேரங்களில் மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்க விரும்புறது சரியா இருக்குமா? உங்களுக்கு எடுத்து போடாதா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போக மாட்டீங்களா? இல்லை, நான் கேட்பேன், நான் அதை பின்பற்ற மாட்டேன், நீங்கள் இருக்க முடியுமா? இல்லை, கேட்டுடுவீங்க. இருதயமானது கொருந்து மக்களை எப்படி கெடுத்ததோ, இஸ்ரவேல் மக்களை எப்படி கெடுத்ததோ, கலாத்திய மக்களை எப்படி கெடுத்ததோ, கொலோசிய மக்களை எப்படி கெடுத்ததோ, வெளிப்படுத்தின அநேக சபையாரை எப்படி கெடுத்ததோ அது மாதிரி கெடுத்துரும். தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம முதல்ல கேட்கணும். அதை விட மற்றவங்களுடைய புத்தியை நம்ம கேட்கவே கூடாது. கேட்கறதுனாலே தான் நம்ம கெட்டு போறோம். ஆசீர்வாதம் நமக்கு வரவிடாம தடை செய்து தேவன் தம்முடைய முகத்தை மறைக்கிறார். ஆனா நம்ம அதை உணர்ந்து கொள்ளல. ஏன் நமக்கு இப்படி நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாத பிள்ளைகளாக இருக்கிறோம். பொதுவாக நாம் அதிகமான பொல்லாப்புகளை செய்கிறபடியினாலே தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைத்துக் கொள்கிறார். அப்ப எப்படி நமக்கு தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நம்ம எப்படி எண்ண முடியும்? நாம் பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை வஞ்சிக்கிறோம். பாருங்க, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். அப்ப பிள்ளைகள் என்ன உணர்ந்து கொள்ளணும்? ஏசாயா 1:2 வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். பாருங்கள், அப்படியானால் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிக்கிறவர் அவர்களின் பெற்றோரா மற்றவர்களா? பிதாவா மற்றவர்களா? பிள்ளைகளின் பெரிதான உணர்ந்து கொள்ளுதல் என்னவா இருக்க வேண்டும்? என்னுடைய பிதா என்னை வளர்த்து ஆதரித்திருக்கிறார், நான் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது என்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கணும். பாருங்கள், அவருடைய வார்த்தையை நான் கேட்காம மற்றவங்களுடைய வார்த்தை கேட்டாலே முரட்டாட்டம் தானே பண்றேன். சவுல் ராஜா செய்யலையா? சவுல் ராஜா பார்த்து என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவர் தன்னுடைய இஷ்டத்தின்படி நடந்தபடினாலே அது தேவ பக்தின்னு அவர் சொல்லல, அவபக்தின்னு சொன்னார். அது கலகம் சொன்னார், ரெண்டகம் சொன்னார். அப்படியானால் நம்ம கலகம் பண்ணலையா? தேவனோட நேரடியாக சண்டை போட்டு ஜெயிச்சிருவோமா? பாருங்க, அப்படியானால் பெற்றாருடைய சிருஷ்டிகருடைய புத்தியை நம்ம முதல்ல ஏத்துக்கிறாம மற்ற புத்திகளையும் மற்ற புஸ்தகங்களையும் மற்ற யூடியூப் காரியங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம மோசம் போகலையா? நிச்சயமா மோசம் போறோம். பாருங்க, மோசம் போறத உங்களால் நீங்க பார்க்க முடியுதா? பார்க்க முடியாம நீங்க இருக்கிறதுனால வலிவி போயிட்டு இருக்கீங்க. பாருங்க, வலிவி போறது உங்களுக்கு தெரியல, ஆனா தூரத்துல நீங்க வலிவி போய் நின்றுட்டு இருக்கீங்க. ஏன்னா அது அவ்வளவு தூரத்துக்கு அது கொண்டு போயிடும். நம் போறது தெரியாமையே அது நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வலிக்கிட்டு போயிடும்ல. எபிரேய கிறிஸ்தவங்களை போல வலிவி போகிற இதயம், தூக்கி நிறுத்தினா திரும்ப வலுவுறது, தூக்கி நிறுத்தினா திரும்ப வலுவுறது. ஆக தேவன் நமக்கு உதவி செய்வான்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? ஆக நாமோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமோ தேவனுக்கு உண்மையானவர்களாக வாழ்வதை காட்டிலும் அவருடைய வார்த்தையை விட மற்றவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டு இருக்கோம். அது உங்களையும் பாழாக்கும், உங்களுடைய பிள்ளைகளையும் பாழாக்கும், சபை கொண்டு வந்து அதையும் கெடுக்கும். ஏன்னா உங்க இருதயத்தில் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆகையினால நாமும் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பொழுது அவருடைய வார்த்தை நம்ம கொடுத்திருக்கிற ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் கொடுத்திருக்கிற தேவனை விட்டுட்டு மற்றவங்க வார்த்தையை நாம ஏன் அதிக இன்ட்ரெஸ்டா கேட்கிறோம்? தான் நீதிமொழியில் சொல்றாரு, தேன் மாதிரி ஒழுகும்.
காதுக்கு ஏசாயா அப்போஸ்தலர் சொல்றார் இதமா இருக்கும். அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை கேட்க நமக்கு விருப்பம் இல்லாம போயிடும். ஏன்னா நாம மற்றவங்களுடைய வார்த்தையில பிரியமா இருக்கோம், கெடுக்கிற வார்த்தையில பிரியமா இருக்கிறோம், நம்ம அழிக்கிற வார்த்தையில பிரியமா இருக்கிறோம். அதனால இப்படி கலகம் பண்ணும்போது நம்முடைய பிதாவானவர் என்ன சொல்றாரு? மாட்டுக்கும் கழுதைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் பிதாவானவர் என்ன வித்தியாசத்தை காண்பிக்கிறாருங்க? மாடு, ஏசாயா 1:3, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறதுன்னு சொல்றார். பாருங்க, அப்பவும் என் ஜனம் தான் சொல்றார். ஆனா இந்த அறிவை நம்ம ஏன் பெறல? முதலாவது இந்த மாடும் கழுதையும் அறிந்திருக்கிறது கூட என்னுடைய பிள்ளைங்களை அறிந்திருக்கலையே, என்னுடைய ஜனங்களை அறிந்திருக்கலையேன்னு சொல்லி ரொம்ப கவலையா இருக்கார், மனஸ்தாபமா இருக்கார். அப்படியானா இவருடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளாம மற்றவங்களுடைய புத்தியை நம்ம தேடி அலையிறோம். பொல்லாத புத்திகளை தேடி தேடி அலையிறோம். அது இலவசமா கிடைக்கிறதுனாலயா? பாருங்க, அது கட்டி வைக்காம இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம அதிகமா கேட்கிறோம். ஆக தேவன் என்ன சொல்லுவாரு? தேவனுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் எவ்வளவு ஒரு ஆசையா கேட்கிறார், என் ஜனம் இன்னும் உணரலையே அப்படின்னு கேட்கிறார். என் ஜனம் அந்த அளவு கூட அறிந்து கொள்ளாம இருக்கிறதே. நானும் அப்படி இருந்தாலும் கேட்பாரு, நீங்கள் எப்படி இருந்தாலும் கேட்பாரு. இப்ப மாட்டுக்கும் கழுதைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் பிதாவானவர் என்ன வித்தியாசத்தை காண்பிக்கான அந்த அது கூட நமக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லையேன்னு கேட்கிறாரு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு போய் செவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தெரியுது முன்னணி எங்க இருக்குன்னு சொல்லி. ஆனா நம்முடைய தேவனுடைய ஜனங்களுக்கு தெரியல, இது பிதாவினுடைய புத்தி நல்லதுன்னு தெரியல. ஏசாயா 1:2-3 எந்த செயலை தம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று தேவன் சொல்லுகிறாருங்க. பிதாவுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது என்று பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளல. பிதாவுக்கு எதிராக நம்ம கலகம் பண்ணக்கூடாது என்று உணர்ந்து கொள்ளல. பிதாவுக்கு எதிராக ஆதரித்த அவருக்கு நான் நன்றியோடு வாழணும்னு நினைக்கவும் இல்லை பிள்ளைங்க. அதனால் 4ஆம் வசனம் சொல்றாரு, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரசுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்தருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனான்னு சொல்றார். பிதாவினுடைய புத்தியை விட மற்றவங்களுடைய புத்தியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆவீங்க? அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிதாவிற்கு முன்பாக எப்படிப்பட்டவளை நடந்து கொள்றாங்க? பாவமுள்ள ஜாதி. எது பாவம்? பிதாவினுடைய புத்தியை விட மற்றவனுடைய புத்தியை கேட்கிறதே பாவம். அக்கிரமத்தால் பாரசுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி, அவங்களுடைய சுபாவங்களை கேட்கிறாங்க. யோவான் 8 நம்ம பார்க்க இல்லையா, உங்கள் பிதா பிசாசானவன் சொல்றார். இப்ப தேவனுடைய வார்த்தை கேட்கலைன்னா அப்ப பிசாசானவனுடைய வார்த்தை கேட்கலாமா? கேடு உண்டாக்குகிற புத்திரருமா இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனாங்க. இதெல்லாம் கடந்து முழு வேலைகளை பிதாவானவர் நமக்கு செய்றார் இல்லையா? அவருடைய புத்தியை நாம் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? நம்மை குறித்து அவருக்கு என்னதான் திட்டம் இருக்கு? சரி, பொல்லாத புத்தியை கேட்டுக்கொள்றீங்களா? அவங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு? அதை உணர்ந்து கொள்ள முடியலையா? புறம்பாக்குவதுதான் அவங்களுடைய திட்டம். ஆனா பிதாவுடைய திட்டம் என்ன சொல்லுது? ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறிச்சிருக்காரு. அப்ப தமது குமாரனுடைய சாயலுக்கு நம்ம வளரணுங்கிறதுக்கு அவருடைய புத்தியை நம்ம கேட்கணும். அப்பதான் வளர முடியும். மற்றவங்களுடைய புத்தியை நம்ம கேட்டு குமாரனுடைய சாயலுக்கு வளர முடியுமா? இல்ல மற்றவங்களுடைய புத்தி உங்களை எப்படி குமாரனுடைய சாயலுக்கு கட்டுவிக்கும்? பாருங்க, அது பொய் தேவன் சொல்றார். அது சுயநாமத்தினால் வந்த போதனை. அதை எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? அதையே ஏற்றுக்கொள்றீங்க. ஆனா பிதா என்ன நினைக்கிறாரு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக நம்மளை அழைச்சிருக்காரு, அன்பு கூறுறாரு, அதுக்காக சொந்த குமாரனை தந்திருக்காரு, அதுக்காக நம்மளை திட்டம் வச்சிருக்காரு. ஆனா நமக்கு அது புரியுதா? உணர்ந்து கொள்றோமா?
நம்ம உணர்ந்து கொள்ளல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவினுடைய திட்டம் மேன்மையானது. ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்திருக்கார். பாருங்க, ரோமர் 8:32 படிச்சீங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு கேட்கிறார். எவ்வளவு திட்டம் வச்சிருக்கார். இப்ப நம்ம அவருடைய புத்தியை விட்டுட்டு மற்றவங்களுடைய புத்தியை நம்ம ரொம்ப நேரம் கேட்கிறோம், ரொம்ப நேரம் வேலை செய்யறோம். அப்படியானால் பிதாவுக்கு தெரியாதா? மனிதன் நம்மை நம்ம ஏமாற்றிக் கொள்ளலையா? நாம பிதாவை ஏமாற்ற முடியுமா? யோனா அப்படி நினைச்சார், முடியுமா? ஆனா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்றோம், வஞ்சித்துக் கொள்றோம் அப்படின்னு நமக்கு உணர்ந்து கொள்ளல் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிதாவினுடைய புத்தியை விட மற்றவருடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளாது இருப்போம். நம்ம ஆரம்பத்திலே ஆரம்பித்தோம், ஏவாள் சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தபடினாலே வஞ்சிக்கப்பட்டாள். இஸ்ரவேல் மக்கள் புறஜாதிகளுடைய வழியில் கற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் பின்வாங்கி போனார்கள். தேவனால் சிநேகிக்கப்பட்ட ராஜா சாலமோன் புறஜாதிகள் வழியை கற்றுக்கொண்டதினாலே அவர்களை வழி விலகி போக பண்ணிவிட்டார்கள். நீங்களும் நானும் விதிவிலக்கா இருக்கமா பிள்ளைகளே? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் பிதாவினுடைய புத்தியை விட மற்றவங்களுடைய புத்தியை போய் கேட்கணும்? அந்த புத்தி உங்களை குமாரனுடைய சாயலுக்கு கட்டுவிக்குமா? கெடுத்து விடும். சவுல் ராஜா, இது மாதிரி அநேக ராஜாக்கள் பார்த்தீங்களா? எத்தனை ராஜாக்கள் எத்தனை வேலைகளை செய்தும் கூட அவர்கள் பிதாவினுடைய கிட்டி சேர முடியாமலே போனார்கள். ஏனென்றால் அவர்கள் மற்றவங்களுடைய புத்தியை பிதாவுடைய புத்தியை விட அதிகமாக கேட்டாங்க. கேட்டதினாலே என்னாச்சு? மோசம் போக்கிவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கேட்காதீர்கள். பாருங்கள், அந்த வழியா போகாதீங்க. நான் போய்க்கிருவேன், ஆனால் தப்பிச்சுக்கிறேன். போகும் தேவன் சொல்றதை கேட்கணும். நம்ம நான் இதை செய்வேன், ஆனால் நான் தப்பிச்சுக்கிறேன், முடியாதே. அவர்கள் இருப்பார்கள், நம்ம சோதிப்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விழித்தெழுவோமா? ஜாக்கிரதையா இருப்போமா? நாம் இன்னும் அந்த பாடத்தை முடிக்கல. இன்னொரு பகுதியாக நம்ம பேசுவோம். மற்றவர்கள் புத்தியை விட பிதாவின் புத்தியை நாம் மேன்மையாக மதிக்க வேண்டும். பூமிக்குரிய ஒரு பெற்றோருக்கு நீங்கள் தயவு செய்து கீழ்ப்படிந்திருங்கள். இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். பிதாவினுடைய கர்த்தருக்குட்பட்ட பெற்றோருக்கு நீங்கள் அனைத்திலும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய சித்தம் எது இல்லையோ அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும்னு தேவன் சொல்வதை விட, மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவது மேன்மையானது. இயேசு எப்படி நடந்து கொண்டாரோ, பேச வேண்டும் என்று நின்றார்கள். இதோ என் தாயும் சகோதரனும் என்று இயேசு சொன்னார். அவர்கள் தேடினார்கள். ஏன் என்னை தேடினீர்கள்? பிதாவுக்கு அடுத்து இருக்க வேண்டியது என்று தெரியாதான் கேட்டார். திராட்சரசம் குறைவுபட்டது என்று தாய் சொன்னார். ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன என்று சொன்னார். அது பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தமாகாது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று அர்த்தமாகும். அப்போ எப்பவுமே நாம் மற்றவங்களுடைய புத்தியை விட பிதாவினுடைய புத்தியை முதலாவது கேட்கணும். இல்லைன்னா மற்றவங்களுக்கு செவி கொடுத்தீங்கன்னா அது பூமிக்குரிய காட்சி, கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், ஆனால் நம்மளை மோசம் போக்கும். ஆகாத சம்பாசனைகள் நம்மை கெடுத்துவிடும். ஆகினால் தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நாம் மற்றவர்கள் புத்தியை விட பிதாவின் புத்தியை முதலாவது கனப்படுத்துவோம். அதை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார். இல்லை என்றால் உணர்ந்து கொள்ளவில்லையே என்று அவனை கேட்பார். நம்முடைய ஆசீர்வாதமானது தடையாகும். நம்முடைய பாவமும் அக்கிரமும் செவிகூடாதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும், வேறிடத்திற்கு சென்றுவிடும். ஆகவே நம்ம கதற வேண்டிய சூழ்நிலையானது நமக்கு நிறைய இருக்கும். ஆகவே இந்த காரியத்தில் எல்லாம் நாம் கவனமாயிருந்து பிதாவுக்கு நாம் செவி கொடுப்போம். சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் மதித்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் எல்லாமே தேவன் அன்பாயிருந்து நமக்கு சொல்லுகிறார். அந்த அன்பாயிருந்து சொல்லுகிற ஆலோசனைகளை கருத்தோடு மதித்து நாம் ஜாக்கிரதையை கேட்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. பிதாவே, நாங்களும் இப்படிப்பட்ட காரியத்தில் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இல்லாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பிதாவே, நாங்கள் அவரை சிருஷ்டிகராக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உணர்ந்து கொள்ளாத பொழுது எங்கள் இருதயம் இருளாகிவிடும். நாங்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் சிந்தனைகளை விட்டு ஒழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
உணர்வில்லாத இருதயத்தை எடுத்து உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வை எங்களுக்கு தாரும். எங்களுடைய சிந்தனைகளை பாழாக்கும். எங்களுடைய சுயமான எண்ணங்கள் எல்லாம் நீர் இடித்துவிடும். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய புத்தியை முதலாவது எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கேடான சிந்தைக்கு ஒப்புக்கூடாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பரமபிதாவை குறித்து எங்களுக்கு நம்பிக்கை அதிகமாய் தாரும். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எங்களுக்கு நன்மை செய்கிறார் என்று உணர்ந்து கொள்வதில் எங்களுக்கு தாரும். நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்வர் என்று உணர்ந்து கொள்வதில் எங்களுக்கு தாரும். நாங்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி மற்றவனுடைய புத்தியை கேட்காதபடி எங்களுக்கு உதவி செய்யும். வளர்த்து ஆதரித்த விதத்தை நன்றியோடு நினைத்து பார்க்க உதவி செய்யும். அவர் கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போகாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அவர் எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, எங்கள் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கத்தக்கதாக பிதாவினுடைய புத்தியை மட்டும் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.